வணக்கம் மக்களே. இப்போ சில பேர் வந்துட்டு நம்ம மொபைல் எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன் இருக்கிறது. அதனால் தவறுதலாக யூஸ் பண்ணிக்கிட்டு வருகிறாங்க. என்ன அப்படிங்கன்னா, தவறான வீடியோக்கள், கெட்ட விஷயங்கள், மனிதன் கெட்டுப்போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற வீடியோக்கள் எல்லாமே தனிமையில் பார்க்கிறார்கள், சிறுவர்கள் முதல். இதில் மூலமாக நாம் பார்க்குறனால என்ன கெடுதல் அப்படின்னு சொல்லிங்கன்னா, நம்மளுடைய டோப்பமைண்ட் குறைஞ்சிரும் அளவு. அப்போ டோப்பமைண்டு குறைஞ்சறனால நம்ம ட்ரெயின் கிராஃப்டில் போய் மாட்டிடுறோம். இப்போ ட்ரெயின் கிராஃப்ட் அப்படின்னா, இப்போ ஒரு இனிஷியலாக ஒரு கேம் நம்ம விளையாடுறோம்னு வைங்களேன். அது இப்போ ரம்மி, சர்க்கிள், இப்போ இந்த மாதிரி ஒரு கேமில் நம்ம விளையாடும்போது நம்ம பணத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து கடைசி ஒரு மைண்டு நம்ம டோப்பமைண்டுங்கிறத அதுக்கு கீழே டவுன் ஆயிடுவோம். அப்போ டவுன் ஆகிரும்போது அதுலேயே சுற்றிக்கிட்டே இருப்போம். நம்முடைய மைண்டு விட்ட காசை பிடிக்கணும்ட்டு எல்லாமே இழந்துருவோம். அதே மாதிரி தான் நாம் நல்ல சிந்தனைகள், நல்ல கதைகள், நல்ல ஆன்மீக கதைகள், நல்ல சிந்தனையாளரோட பேச்சு, அதாவது கூடி நின்று பேசுவாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு கவனிக்கணும் போவோம். ஆனால் அங்கே தவறுதலாக பேசிக்கொண்டு இருப்பார்கள். அப்போ அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கும்போது மனம் நம்மளுக்கு அதன் மூலமாகவே இழுத்துக்கிட்டு போகும். எப்படி ஒரு இரும்பை காந்தம் இழுக்கிறது போல் நம்முடைய மனசும் அங்கே இழுக்கும். இதையெல்லாம் நாம் கட்டுப்படுத்தி ஒரு மனிதனாக சராசரியாக வாழ வேண்டும் என்றால், இதையெல்லாம் இந்த டோப்பமைண்டு குறையிறதுக்கும் காரணம். அப்புறம் இந்த ட்ரெயின் கிராஃப்ட்லேருந்து நம்ம மாட்டிக்கிடக்கூடாது. நம்முடைய மனசை எங்கேயும் எதுலேயும் நிற்க விடக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நாம் ஒரு வெற்றியை அடைய முடியும். அந்த வெற்றியை அடைந்தால் மட்டுமே, அதுக்கு தான் எல்லாருமே சொல்கிறது, ஒரு கோயிலுக்கு போங்க. இதில் மதமோ எதுவுமே கிடையாது. எந்த மதமாக இருந்தாலும் அதனுடைய நாமத்தை நாம் உச்சரித்தாலே போதும், அதுபடியாகவே நல்வழியை காட்டும் என்பதே இந்த காணொளி. ஆகவே எல்லோரும் நல்லவர்களாகத்தான் பிறக்கிறார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சேர்க்கைகளும் காரணமாகவே சில சங்கடமான சூழ்நிலைகளை அந்த தவறுதலான பாதைகளுக்கு ஆளாகிறார்கள். அந்த தவறுதலான பாதைகளுக்கு நாம் செல்லக்கூடாது என்றால், உன் மனதை சுத்தமாக்கி நல்ல சிந்தனை, ஆன்மீகம், தெய்வ வழிபாடு, நல்லதையே செய்வோம், நல்லதையே நாடுவோம், நல்லதையே சிந்திப்போம் என்கிற ஒரு துணையோடு, ஒரு மனதோடு நாம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை கொண்டே வாழ முடியும் என்கிற மனது பக்குவம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அப்பொழுதே அவன் வென்று விடுகிறான். நன்றி.